ஸோ இன்னைக்கு வெஸ்டர்ன் வேர்ல்டில் மேலும் தமிழ்நாட்டில் சில தாய்க்கள் வந்து மதுஹலி தாவாவை ப்ரொமோட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. மதுஹலி தாவா என்பது வந்து தூய சலஃபி தாவா கிடையாது. அது வந்து நிறைய பிரச்சனைகள் அதில் இருக்கு. குறிப்பாக ஆட்சியாளர்களுக்கு ஜால்ரா தட்டக்கூடியவங்களாக ரொம்ப இருப்பாங்க இந்த மதுஹலி தாவாவை தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள். ஸோ ஷேக் ரபி அல் மதுஹலி தான் இதில் மெயின் தலைவர் என்று சொல்லலாம். இவருக்கு வந்து மறுப்பு இருக்கு. ஷேக் ஷைபத்துல் ஹம்த் என்று சொல்லக்கூடிய சவுதியுடைய கிராண்ட் முஃப்தி இவங்களுக்கு வந்து மறுப்பு கொடுத்துருக்காங்க. இவர் சொல்லக்கூடிய பேச்சுகள் தவறானது என்று அந்த வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு. ஷேக் ரபி அல் மதுஹலி அவர்கள் சலஃபியால ஒரு புதிய கோட்பாடுகளை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த புதிய கோட்பாடுகளுக்கும் சலஃபியாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு தவறான போலியான மன்ஹஜ் வந்து அவங்க கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்க. பல பேர் இதுதான் சரியான சலஃபியா என்று அதை மக்கள் மத்தியில பரப்புறாங்க. தமிழ் பேசக்கூடிய உலகத்திலும் வெஸ்டர்ன் வேர்ல்டுலையும். முதலாவது போலி மன்ஹஜ் வந்து அதிகமான தப்தி செய்வது, பிறரை வந்து அஹ்லுல் பிதா முபுத்ததி, இவர் வந்து ஒரு பிதத்வாதி என்று அறிவித்தல் ஆதாரம் இல்லை என்றாலும், சின்ன ஒரு மன்ஹஜ் தவறு செஞ்சாலும் அவங்களை வந்து பிதத்வாதின்னு அறிவிக்குது. இது வந்து ஷேக் இப்னு பாஸ், ஷேக் உத்தைமீன், ஷேக் அல்பானி இவங்களுடைய மன்ஹஜ் கிடையாது. அவங்க ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருப்பாங்க, நிதானம் காப்பாங்க, உடனே தீர்ப்பு கொடுத்துட மாட்டாங்க. ஒருத்தவரை பிதத்வாதின்னு உடனே தீர்ப்பு கொடுத்துட மாட்டாங்க. ஷேக் அல்பானி இன்னும் பேசியிருக்கிறாங்க, அகீதா போன்ற விஷயங்கள், மன்ஹஜ் போன்ற விஷயங்கள் ஒரு சலஃபியிடம் தவறு வந்தால் அவர் உடனே சலஃபி அல்லாத ஒரு நபராக ஆக மாட்டார் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இவங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸையும் என்ன செய்வாங்க, வச்சு இவரை பிதத்வாதியும் கட்டமைப்பாங்க. மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட பொலிட்டிக்கல் ஆக்டிவிசமாக இருந்தாலும் உடனே அதை என்ன செய்வாங்க, பிதத்தின் முத்திரை குத்துவாங்க. ஆட்சியாளரை பற்றி மௌனம் காக்காதவர் வந்து அவங்கள சந்தேகப்படுத்துவாங்க, அவங்கள வந்து சலஃபியாவை விட்டு தூக்குவாங்க, எதுவுமே பேசிடக்கூடாது என்று சொல்லுவாங்க ஆட்சியாளர், முஸ்லிம் ஆட்சியாளர் பற்றி. ஆனால் உண்மையான சலஃபியா என்பது என்னன்னா, ஒருத்தவரை முத்திரை குத்துறதுக்கு அவசரப்பட மாட்டாங்க. ஒரு சலஃபியிடமிருந்து சின்ன சின்ன தவறுகள் வந்தா உடனே அவரை சலஃபி இல்லைன்னு தீர்ப்பு கூட மாட்டாங்க. இஜ்திஹாதுல வரக்கூடிய பிழைகளை அழகாக நிதானமாக கையாளுவாங்க. இந்த எல்லைகள் வந்து மதுஹலியால குழப்பப்படுது. அடுத்தது இரண்டாவது எங்களுடைய போலியான மன்ஹஜ்ல உள்ளதான் குறிப்பிட்ட நபர்களை பற்றிய நிலைப்பாட்டை வந்து சலஃபியாவுடைய சோதனையாக மாற்றுது, செக் பண்றது. மன்ஹஜ் ஆன் அண்ட் ஆஃப், அதாவது குறிப்பிட்ட நபர்களை திறந்த வெளியில விமர்சிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சையது குத்தூப் என்று சொல்லுவாங்க. அப்படி திறந்த வெளியில நீங்க அவரை வந்து பிதத்வாதின்னு சொல்லனா நீங்களும் ஒரு பிதத்வாதி என்று ஒரு சலஃபை சொல்லி விடுவார்கள். ஸோ இதனால் சலஃபியா என்பது வந்து ஒரு கோட்பாட்டை விட நபரை மையப்படுத்துவதாக ஆகிவிட்டது இந்த வழி தவறிய மதுஹலிகளால. அடுத்து அதிகப்படியான ஜரஹ், திறந்த வெளியில கண்டனம் தெரிவிக்கிறது. இவங்களுடைய தாவா முழுவதும் பிறரை எச்சரிப்பது, கண்டனம் செய்வதாக மாறிவிட்டது இந்த மதுஹலிகளால. இளைஞர்கள் இதனால பேசிக்கான அக்கீதா அறிவை கூட பெறாமல் வீண் விவாதத்துல மூழ்கிறாங்க. இந்த ஷேக்கை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க, அந்த ஷேக்கை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க, இந்த ஷேக்கை பத்தி நீங்க இதை சொல்லனா நீங்களும் ஒரு பிதத்வாதி அப்படின்னு சொல்லி ஒரு சலஃபா சொல்லிடுறது. அது எவ்வளவு பெரிய சலஃபி ஆலிமாக இருந்தாலும் அவங்களையும் முத்திர குத்தி வெளியே அமைச்சிருது. மீடியா இவங்க கையில இருப்பதனால இவங்க வந்து பரவலாக்கப்படுது இவங்களுடைய குழப்பமான வழி தவறிய தத்துவங்கள், ஃபித்னாக்கள். பெரும்பாலும் இவர்களிடம் தஸ்கியத்து நப்ஸ் கம்மியா இருக்கும். தஸ்கியத்து நப்ஸ்னா உள்ளத்தை தூய்மைப்படுத்துறது என்ற கான்செப்ட் கம்மியா இருக்கும். அதனால்தான் பிறர் மீது பொறாமைப்படுறது, பிறர் மீது குரோதம் கொள்றது, பிறரை திட்டுவது, ஆதாரம் இல்லாமல் முத்திரை குத்துவது, பயம்புறுத்தி அவங்கள வந்து இவங்களுடைய கருத்துக்கு வழியை உற வைக்கிறது, வழிக்கு வர வைக்கிறது, இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கும். கண்டன இயக்கமாக மாறிவிட்டார்கள் தூய சலஃபியாவை இவர்கள். முன்பிருந்த சலஃபி உலமாக்கள் வந்து திறந்த ஒரு அறிவுரை கூறக்கூடியவங்களா இருப்பாங்க. அரசியல் பங்கேற்கை அனுமதிச்சாங்க. ஆனா இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், மதுஹலிகள் ஆட்சியாளருக்கு கீழ்ப்படிவதை, முஸ்லிம் ஆட்சியாளருக்கு கீழ்ப்படிவதை மிக அதிகமாக வலியுறுத்துவாங்க. எதிர்ப்பு போராட்டம் முழுமையாக தடை செய்வாங்க. எதுவும் ஒரு வார்த்தை கூட பேசிவிடக்கூடாது முஸ்லிம் ஆட்சியாளர் தவறு செஞ்சாலும் என்று போலியாக பிரகடனப்படுத்துவார்கள். ஆனா சஹாபாக்கள் பேசியிருக்கிறார்கள். முஸ்லிம் ஆட்சியாளர்கள் தவறு செய்யும் போது எக்கச்சக்கமான அறிவிப்புகள் இருக்கு. அதை நம்ம வந்து கமெண்ட் செக்ஷன்லயும் கொடுப்போம். மேலும் வந்து அரசியல் சீர்திருத்த முறைகள், முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அது வழி தவறல், வழிகேடு என்று போலியாக முத்திரை குத்துவார்கள். அடுத்து இவங்களோட ஐந்தாவது போலியான மன்ஹஜ் என்னன்னா இல்சாம், அதாவது எல்சி முனி முறை என்று சொல்லுவாங்க. இதை அதிகப்படுத்துவாங்க. ஒருவர் சொன்னதை மட்டும் மதிப்பிடாம நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்க, அது இந்த விஷயத்தை வந்து சுட்டி காட்டுது, அதனால நீங்க இந்த விஷயத்தை நம்புறீங்க என்று ஒரு எல்சி முனி என்று சொல்லக்கூடிய ஒரு போலியான மன்ஹஜை கட்டமைத்து ஒரு முடிவு எடுத்து அவங்கள முத்திரை குத்துவாங்க. இதை வந்து அளவுக்கு மீறி செய்வார்கள். இந்த இல்சாம் என்று சொல்லக்கூடிய இந்த வழிமுறையை தூய பல பாரம்பரிய சலஃபு உலமாக்கள் செஞ்சிருக்கிறாங்க.
ஆனா ரொம்ப கவனமாக நிதானமாக செஞ்சிருக்கிறாங்க வழிகேடர்களுடைய முரண்பாடுகளை வெளிப்படுத்துவதற்கு. ஆனா இவர்கள் இந்த மதகலிகள் இதை தாறுமாறாக உபயோகப்படுத்துகிறார்கள், வரம்பு மீறி உபயோகப்படுத்துகிறார்கள். அடுத்தது அரசுடன் அரசின் முஸ்லிம் ஆட்சியாளர்களோட அரசின் நிலைப்பாட்டை ஆதரிப்பாங்க, அதிகமாக கண்மூடித்தனமாக ஆதரிப்பார்கள், எதிர்ப்பை முழுமையாக மறுப்பார்கள். அடுத்து இவங்களுடைய விஷயம் சலஃபியாவை ஒரு 6 குட்டைக்கு ரொம்ப சுருக்கிறது. சலஃபியா என்பது கடல் போல, அதை சின்ன ஒரு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணி மாரி சுருக்கிறது. எங்களுடைய நிலைப்பாட்டை நீங்க ஏற்கலன்னா நீங்கள் எங்களுடைய குழுவோட பயணிக்க முடியாது, நீங்கள் வழிகேடர், எங்களோடு இருந்தால் நேர்வழி பெற்றவர், எங்களுக்கு எதிராக நீங்கள் பேசினா நீங்க எவ்வளவு பெரிய ஆலிமா இருந்தாலும் நீங்கள் வழிகேடர் என்று முத்திரை குத்துவது. அப்படிதான் பல பேரை அவங்க முத்திரை கொடுத்துறாங்க இல்லைங்களா. நம்ம பார்க்கலாம், அத்னான் ஆரூர் ஆகட்டும், ஃபாலி அல் ஹர்பி ஆகட்டும், ஆரிபி ஆகட்டும், இவங்கெல்லாம் இவங்களுடைய ஃபித்னாவுடைய வலைக்கு விழுந்து சலஃபி தாவா இதனால நிறையவே பாதிக்கப்பட்டது, மேற்குலகத்திலும் தமிழ் உலகத்திலும். ஏன் தமிழ் உலகத்துல இவங்களுடைய ஃபித்னாக்களை பரப்புறதுக்கு என்று தமிழை மொழிபெயர்க்கிறதுக்கு என்று சில கூட்டங்கள் இங்க இருக்குது. அதுல ஒண்ணுதான் இஸ்லாம் தமிழ் என்று சொல்லக்கூடிய அந்த யூடியூப் சேனல், அஸ்லம் மதனி என்பவர். அந்த சேனலையே நம்ம போன வீடியோல அதனுடைய ஸ்கிரீன்ஷாட்டை அமைச்சிருக்கிறோம். இன்னும் அதை தமிழ மொழிபெயர்க்கிறதுக்கு என்று சில நபர்கள் இருக்கிறார்கள், ஹசன் அலி உமர், எம்எஃப் அலி போன்றவர்கள் எல்லாம். அடுத்து முக்கியமான இவங்களுடைய அடுத்த போலி மன்ஹஜ் நவீன அரசியல் நிலைப்பாடுகளை அகீதாவுடைய பிரச்சனையாக மாற்றி விடுவது. அதாவது ஜனநாயகம், தேர்தல், போராட்டம், அரசியல் இயக்கங்கள் இதெல்லாம் ஃபிக்கு சார்ந்த பிரச்சனைகளாக இருக்குது. ஆனா இது அகீதா சார்ந்த பிரச்சனையாக மாற்றி அந்த ஆலிம்களை முத்திரை குத்தி இவர்கள் எல்லாம் வழிகேடர்கள் என்று இவங்க சொல்லுவாங்க. ஃபிக்கு பிரச்சனைகளை அகீதா பிரச்சனையாக மாற்றி அவர்களை சலஃபியாவை விட்டு வெளியேற்றுவது, நல்ல ஆலிம்களாக இருந்தாலும். அதிகப்படியான ஜரஹ் பண்பாடு, நிதானமற்ற தன்மை, அதுல தப்தியை எக்ஸசிவா யூஸ் பண்றது, ஆட்சியாளர்களை கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுவது, அரசியல் பங்கேற்பை முழுமையாக தடை செய்வது. மேற்குலகத்துல இதனுடைய தலைகள், இந்த ஃபித்னாவுடைய தலைகள் அபு கதீஜா, அபு ஹக்கீம், பிலால் டேவிஸ் போன்றவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி எஸ்பப்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இணையதளம், அதன் மூலியமாக தான் இந்த ஃபித்னாவை தமிழிலும் சிலர் பரப்பிட்டு வராங்க. அல்லாஹ் இவர்களுக்கு இதாயத் தந்து தூய சலஃபியாவின் பக்கம் கொண்டு வருவானாக. அடுத்து இவங்களுடைய தவறான போலியான மன்ஹஜ்ல உள்ளதான் தனாசுல் என்று சொல்லக்கூடியது. முன்பு சொன்ன கடுமையான நிலைப்பாட்டை பின்னாடி தளர்த்துறது. ஒரு காலத்தில் ஷேக் ரபி சில தாவா நபர்களை மிகவும் கடுமையாக விமர்சித்தாங்க. பின்னர் காலத்துல அவங்களுக்கு தோடா இருக்கும்போது அவங்களை சிலருடன் மென்மையான அணுகுமுறை எடுத்தாங்க, சில விமர்சனங்களை குறைத்தாங்க. இதை கொண்டு விமர்சகர்கள் என்ன சொன்னாங்க, முன்பு அந்த நபரை பிதத் என்று சொன்னீங்க, இப்ப ஏன் அந்த கடுமை இல்லை என்று கேட்கும்போது தனாசுல், கொள்கையில தளர்ச்சி என்று காரணம் காட்டினாங்க. இதை நிறைய விஷயங்களோட ஆதாரங்கள்லாம் போலியான ஆதாரங்களும் இதுக்கு சொல்லுவாங்க. நபிகளார் ஹுதைபியா உடன்படிக்கையில இது பண்ணாங்க, உசூலுத்தீன் விஷயத்திலேயே பின்வாங்கி கொண்டாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அவங்க எழுதல அப்படின்லாம் ஆதாரம் சொல்லுவாங்க, போலியான ஆதாரங்கள். இதற்கு ஷைபத்துல் ஹம்து, சவுதியுடைய கிராண்ட் முஃப்தி, இதற்கு மறுப்பும் கொடுத்திருக்கிறார். அந்த வீடியோவும் நம்மளுடைய இதுல இருக்குது. அடுத்து இவங்களுடைய போலியான மன்ஹஜ்ல ஒண்ணுதான் இல்சாம் என்பது, எல்சி முனி என்பது. எப்படி என்றால் தர்க்க ரீதியான விளைவுகளை காட்டக்கூடிய முறை இது. ஒருவர் சொல்றாரு, இஸ்லாமிய அரசியல் இயக்கங்களுடன் சில விஷயங்களை ஒத்துழைக்கலாம் என்று ஒருத்தர் சொல்றார், ஒரு சலஃபி ஆலிம். இதற்கு எதிராக ஒருத்தர் எப்படி சொல்லுவார்னா, நீங்கள் அந்த இயக்கத்தோடு ஒத்துழைக்கலாம் சொல்றீங்க, அதுல இந்த பித்தத் இருக்கு, அப்ப நீங்க அந்த பித்தத்தை நபர்களை ஆதரிக்கிறீங்க, அப்ப நீங்க சலஃபி ஆலிம் இல்ல, நீங்கள் வழிகேடர் என்று இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றது. எக்ஸ சொல்லி அதை ஒய்ன்னு சொல்றது. இப்போ ஒய் வந்துச்சுன்னா அப்ப எக்ஸ் தான் நீங்க ஆதரிக்கிறேன்னு சொல்லி அவங்களே முத்திரை குத்தி வெளியே அனுப்புவது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு முஸ்லீம் ஆட்சியாளர் திறந்த வெளியில விமர்சிக்கலாம்னு ஒருத்தர் சொல்றாருன்னா உடனே அவரை பிடிச்சி இந்த இல்சாம் என்று சொல்லக்கூடிய வழி தவறிய ஒரு மன்ஹஜை ஓவரா யூஸ் பண்ணிடுறது. திறந்த விமர்சனம் மக்கள் கிளர்ச்சியை தூண்டும் இல்லையா, அப்ப கிளர்ச்சி இஸ்லாம்ல தடை, ஆகவே உங்கள் கருத்து கிளர்ச்சியை தூண்டுறதுதான் சொல்லி தவறாக அவரை சித்தரிப்பது. இதுதான் எல்சி மூனி ரீசனிங் என்று சொல்லுவாங்க. இந்த முறையை முன்னர் கால உலமாக்கள் விவாதத்தின் போது நிதானமாக பயன்படுத்திருக்கிறாங்க, ஒழுங்குமுறையோடு பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா இந்த ரபியல் மதகலி போன்றவர்கள் இந்த முறைகளை அதிகமாக வரம்பு மீறி பயன்படுத்துவார்கள், ஒரு ஷர்த்துகள் இல்லாமல், நிபந்தனைகள் இல்லாமல். இதனால் பல சலஃபி பெரிய பெரிய ஆலிம்களை எல்லாம் இவர்கள் தப்தி செய்திருக்கிறார்கள், தாவாவில் ஃபித்னாவை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதுல அவங்க இது சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் பல ஆலிம்களை இவங்க தப்தி செஞ்சிருக்கிறாங்க. அலி ஹசன் அலபி போன்றவர்களை எல்லாம் குஃப்ரை ஆதரிக்கிறார் சொல்லியிருக்கிறாங்க. ஃபாலி அல் அர்பி போன்றவர்களை, சையது குத்துபை அஹ்லுல் பிதத்வாதி என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. தனாசுல் என்பது ஒரே விஷயத்தில் நிலைப்பாடை மாற்றுவது.
அடுத்தது எல்சி முனி என்பது ஒருவர் சொல்லாத கருத்தை தர்க்க விளைவாக அவரிடமே சொன்னார் என்று போலியாக ஒட்டுவது. இவர்களுடைய திருகுதால வேலையை பார்க்கணும், அது பல்ட்டி அடிக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கணும்னா லிபியா ஃபத்துவாவை பார்த்தா தெரியும். லிபியா ஃபத்துவால ஹஃப்தாரை வச்சு செஞ்ச ஆட்டம் பாட்டங்களை பார்த்தா தெரிஞ்சிடும் எங்க திருகுதால வேலைகள்.